Rehoboth Church, it's a great joy and honor and a great privilege to share God's word with you this morning. இந்த காலை வேளையில் கூட ஆண்டோட வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தை எனக்கு கொடுத்த, இந்த நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் இருந்த இடத்திலே இருந்து இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோவை ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். Amen. Hallelujah. Amen. So as I was praying and meditating and asking the Lord what to speak to the church this morning, I came across these verses from the Bible, and I felt this is what the Lord wants me to speak to the church. ஆண்டவரிடம் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இந்த வாரம் என்ன பேச வேண்டும் என்று நான் ஆண்டவரிடம் கேட்கும்போது இந்த வசனங்கள் என் கண்களில் பட்டது. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனங்கள் இந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனங்களாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that these verses or these topics is very important, is very much needed for us in this generation and in this life, and I would love to share this with our church. Amen. இந்த வசனங்களை எடுத்து நாம் சபையிலே பேசுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். So let us see what it is all about. Amen. So where this verses are taken from, and this is taken from Ecclesiastes chapter 11 verses 9. Okay, Ecclesiastes chapter 11 verses 9. பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லோரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். It says, "You who are young, be happy while you are young, and let your heart give you joy in the days of your youth. Follow the ways of your heart and whatever your eyes see, but know that for all these things God will bring you into judgment." ஸோ இந்த வசனத்தை நான் வாசிக்கிறப்ப ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த முதல் பாதியை பார்த்தோன்னா என்ன சொல்லுது, உன் வாலிப வாழ்க்கையை நல்லா சொகுசாக வாழ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ஜாய் யுவர் யூத். உன் வாலிப நாட்களை நல்லா நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது பாதி பார்த்தீங்கன்னா ஆனால் அப்படின்னு அந்த வேர்டு இருக்குது, பட். ஓகே, ஆனால் நம்ம செய்கிற எல்லா காரியத்துக்கு தக்க பலன் அங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ பட் நோ ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் காட் வில் பிரிங் யூ இன்டு ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த வேர்டு கேட்டாலே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஓகே, ஆனால் யார் பயப்படுவா? தப்பு செய்கிறவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஓகே, நம்ம எல்லாரும் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருப்பதனால நமக்கு ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஆனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பிகாஸ் we live in a very dangerous world. We live in a sinful world. பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். Okay, we need to be very careful in how we live and what we do in our lives. Amen. So actually I want to dedicate this message to all the youngsters in our church. Amen. நம்ம சபையில் இருக்கிற எல்லா வாலிபர்கள் இல்லாட்டி நானும் வாலிபன் என்று நினைத்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தியை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே,
It is for all those who are young in heart and young in age. So what does this chapter talk about? இந்த சாப்டர் நமக்கு என்ன ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசப்படுகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அந்த கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிரசங்கியல் புத்தகத்தில் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 12வது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். Remember your Creator in the days of your youth, before the days of trouble come and the years approach when you will say, I find no pleasure in them. அந்த பாதியை நம்ம பார்க்கலாம். It says, remember your Creator in the days of your youth. Amen. ஸோ இந்த செய்திக்கு தலைப்பு அப்படி நம்ம வைக்கணும் என்று நம்ம நினைத்தோம் என்றால், remember your Creator while young. Amen. Remember your Creator while young. உன் வாலிப வயசில் உன் சிருஷ்டிகரை நினை. ஹல்லேலூயா. உன் வாலிப வயதில் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். So we need to remember our Creator while we are young. Amen. ஏன் நம்ம ஒரு வாலிப வயதில் ஏன் ஆண்டவரை நம்ம நினைக்க வேண்டும் என்று நம்ம பார்க்க போகிறோம். Okay, so why it is very important that we need to have Jesus in our lives. So it is a question why we need Jesus in our life. Amen. So I'm going to ask you a few questions and we need to think about those questions. சில கேள்விகளை நம்ம இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேள்விகளெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து அந்த கேள்விக்கு நம்ம பதில் நம்மளே நம்ம சொல்லிக்க வேண்டும். Okay, so we need to just think of all these questions and answer them all. First question, what is the desire of your heart? What is the desire of your heart? Okay, என் இதயத்தின் விருப்பம் என்ன? So all the youngsters in the church, listen to this carefully. I'm talking to all the youngsters in the church. என் இதயத்தின் விருப்பம் என்ன? Okay, what is the desire of your heart? எல்லாரும் எழுதிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது கேள்வி, what is your dream? The second question is, what is your dream? என்னை பற்றியான கனவு என்ன? என்னை பற்றியான கனவு என்ன? What do you think of yourself? What is your dream? உங்களை பற்றி நீங்கள் என்ன கனவு கொண்டு இருக்கிறீர்கள்? Okay, so that is the second question. The third question is, what is your purpose? Third question is, what is your purpose? என்னுடைய லட்சியம் என்ன? என்னோட லட்சியம் என்ன? What is the purpose? குறிக்கோள் என்ன? So the fourth question is, what do you want to achieve in your life? What do you want to achieve in your life? All the youngsters, you need to write these questions, okay? This is a message especially for the young people in our church, Rehoboth Prayer House. You're all blessed, all the youngsters. Amen. Fourth question. நான் எனக்காக, குடும்பத்திற்காக, ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும்? ஓகே, நான் எனக்காக, குடும்பத்திற்காக, ஆண்டவருக்காக என்ன சாதிக்க வேண்டும்? So these are the questions. Okay, so these are the questions. So you need to think about these questions. இந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து டைம் கிடைக்கிறப்ப, சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்
பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ தயவுசெய்து இந்த 4 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் எழுத வேண்டும். ஓகே, ஸோ உங்கள் பேர் கூட எழுத வேண்டாம். தயவுசெய்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த 4 கேள்விகளை நீங்கள் திரும்பவும் ரீவைண்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். கேட்டுட்டு இந்த 4 கேள்விக்கு பதில் எழுதி வைங்க. நான் வந்த பிறகு இந்த கேள்விக்கு பதிலை வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God is good, God is gracious, and His love is everlasting. Amen. Hallelujah. So we're going to see why it is important for us to remember our Creator while we are young. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம், நம்ம வாலிப வயசில் ஏன் ஆண்டவரை நம்ம நினைவு கூற வேண்டும் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஏனென்றால் இந்த வாலிப வயசு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வயது. ஆமென். நம்ம நிறைய தடவை அந்த பழமொழிலாம் கேள்விப்பட்டிருப்போம். 5ல் விளையாதது 50ல் விளையாது. ஓகே, ஸோ that is a reason that there is a big truth behind this proverb. இந்த பழமொழிக்கு பின்னால் ஒரு பெரிய உண்மையே இருக்கிறது. ஆமென். 5 வயசில் நம்ம சரியாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னா அது 50 வயசு வரப்போ அவங்களுக்கு நம்ம என்ன நடந்தாலும் அதை சொல்லி கொடுக்க முடியாது. ஓகே, அவங்க ஏற்றுக்கொள்ளறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஸோ அதனால தான் நம்ம சின்ன வயசுலேயே இருக்கும்போது நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை நல்ல பைபிள் ஸ்டோரிஸை நம்ம சொல்லி வளர்க்க வேண்டும். அதை விட நம்ம சொல்கிறத விட நம்ம நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்து காட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ that is why and that is where the young generation is looking to the older generation. ஓகே, இப்போ யூத் அப்படின்னு பார்த்துட்டா யூத் யாரை பார்த்து பழகிக்கிறாங்க? பெரியவங்களை பார்த்து பழகிக்கிறாங்க. ஸோ பெரியவங்க நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஐம் நாட் preaching, but I'm just talking to the young generation of Rehoboth Prayer House because God has laid the burden in my heart. ஆண்டவர் என்னோட இதயத்தில் நம்ம சபையில் இருக்கிற வாலிப சகோதரிகள் வாலிப பசங்களுக்காண்டியே ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் என் இதயத்தில் ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் நான் அட்லீஸ்ட் ஒரு சிம்பிள் டாக், ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் a simple talk to you this morning. So kindly accept what I speak. நான் பேசுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். Amen. Hallelujah. So why do we need a creator when we are young? Okay, so நம்ம வேதத்திலேருந்து சில கேரக்டர்ஸை பார்க்க போகிறோம். அந்த யூத் ஸ்டேஜில் இருக்கிறப்ப, அந்த யங் ஏஜில் இருக்கிறப்ப யார் யார் ஆண்டவரை அவங்க பின்பற்றினார்கள், ஆண்டவரை அவர் பற்றி கொண்டதுனால அவங்க என்னெல்லாம் சாதிச்சாங்கன்னு சில பேரை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் தான். ஸோ முதல் கதை யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டேவிட். ஸோ வி ஆல் நோ அபவுட் டேவிட் அண்ட் ஹிஸ் ஸ்டோரி, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரிஸ் இன் த பைபிள். அந்த நம்ம பைபிளையே இது ஒரு பெஸ்ட் ஸ்டோரி. சண்டே கிளாஸ்லேருந்து யூத் குரூப்ஸ்லேருந்து மெயின் சர்வீசஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் அந்த டேவிடோட ஸ்டோரியை நம்ம சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு மேய்த்தவன் ராஜாவாய் மாறின ஒரு உண்மை கதை இது. ஆமென். A shepherd boy who became a king. நினச்சி பாருங்களேன், ஆடு மேய்க்கிற ஒருத்தனை ஆண்டவர் ராஜாவாக திடீர்னு மாற்றுறாருன்னா அது எவ்வளோ பெரிய காரியம். ஆக்சுவலாக திடீர்னு மாற்றலை, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அந்த டேவிட் கடந்து வந்தார். ஓகே, ஆடு மேய்த்த அந்த ஒரு பையனை எவ்வளோ அருமையாக ஒரு பெரிய ராஜாவாக ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அந்த கதையிலிருந்து. ஓகே, ஸோ இஃப் வி ரீட் 1 Samuel chapter 17, okay, 1 Samuel chapter 17,
அதை வாசித்தோன்னா நம்ம அந்த கதைகளை நம்ம வாசிக்கலாம். மிக ரொம்ப நல்ல ஒரு பயன் என்று நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் உள்ள பயன் என்று பார்க்கிறோம். ஆமென். ஸோ இங்கே அவரை பற்றி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, he was a brave soldier. He was a brave soldier and above all a young man who fully trusted God. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ். a young man, a brave soldier. ஓகே, ஸோ அதுதான் யூத். ஓகே, யங் மேன், a brave soldier அப்படின்னா என்ன? உங்கள் மனசில் யார் வராங்க? என் மனசில் மனிஷ், மனோஜ் அந்த மாதிரி மக்கள் வராங்க, வெங்கடேஷ். ஓகே, ஸோ மித்த எல்லாரும் யங் பீப்புள். ஓகே, சில பேரை சொல்ல மறந்துட்டேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எல்லாரும் யங். ஓகே, ஸோ தீஸ் பீப்புள் யங், பிரேவ். ஓகே, ரொம்ப பலசாலி, ரொம்ப யூத்தாக இருக்கிற ஜெனரேஷன். வெரி குட். ஓகே, நம்ம எல்லாரும் ரொம்ப யங்காக இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஆனால் டேவிட்டை பற்றி இங்கே என்ன ஒன்று சொல்கிறாங்க? he fully trusted God. Amen. நீங்களும் கட்டாயம் ஆண்டவரை நம்பிதான் இருக்கிறீர்கள், எந்த குறையும் சொல்ல வரவில்லை. ஆனால் I'm just telling, he fully trusted God. Young generation of Rehoboth Prayer House. வாலிப சகோதரர்கள் சகோதரிகளே, ரெஹபோத் சபை மக்கள், ரெஹபோத் விசுவாசிகள் எல்லோருக்கும் இது ஒரு just a small question. Are we fully trusting God? We are all young. ஓகே, நம்ம எல்லாரும் யூத் தான். அதுக்கு ஒரு வசனமாக நான் வைத்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் எப்படி யூத் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். எஸ், he was a brave soldier, a young man who fully trusted God. We are brave, we are young in so many things, but are we fully trusting God? Are we remembering our Creator? நம்ம ரொம்ப பலசாலி தான், அறிவாளி தான். ஆனால் ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? நம்ம நிறைய பிஸியாக இருக்கிறோம், படிப்பில் பிஸியாக இருக்கிறோம், வேலையில் பிஸியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்குறோமா? ஆண்டவரோடு நம்ம செலவழிக்கிற நேரத்தை நம்ம திருடி இருக்கிறோமா? பெரியவங்க கரெக்டாக அதை செஞ்சுட்டு வருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் this is especially for the young generation. My dear youth group of Rehoboth Prayer House, God has laid this burden in my heart, and that is why I just want to talk about this. Remember your Creator while you are young. This is the time where you have to remember your Creator. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு நேரம். ஆண்டவரிடம் நாம் ரொம்ப நெருங்கி வாழ வேண்டிய ஒரு காலம் இது. காலம் ரொம்ப பொல்லாததாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம எப்படி நம்மளோட பரிசுத்தத்தை காத்து கொள்வது என்று நம்ம கையில் தான் இருக்குது. The world is deceptive. The world is glamorous. The world is colorful. இந்த உலகம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் நம்மளோட நோக்கம் என்ன? What is the dream about yourself? We need to think about it, dear Rehoboth Prayer House. Please think about it. Let's come back to David. He trusted God fully. ஆண்டவரை தாவீது முழுவதும் நம்பினார். David, he trusted God fully. ஆண்டவரிடம் அவர் முழு நம்பிக்கை வைத்தார். That's why we see here, David was a young man who trusted God to do great things. David was a young man who trusted God to do great things. Amen. நம்மளோட கனவு ரொம்ப பெரிய கனவாக இருக்கலாம், தப்பே இல்லை. நம்மளை பற்றி ஒரு விஷன் ரொம்ப பெருசாக இருக்கலாம், தப்பே இல்லை. பெரிய கனவு இருக்க வேண்டும், நம்மளை குறித்த ஒரு தரிசனம் இருக்க வேண்டும்.
ஆனால் நம்மளோட நம்பிக்கை யார் மேலே வைக்கிறோம்? ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்தோம் என்றால் நம்மளை பற்றி நினைக்கிற கனவுகள் ஆண்டவருக்கு சித்தமானால் கட்டாயமாக நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. So therefore David is known as a young man who did great things for God. Amen. So we know that David was a young man who did great things for God. He trusted God to do great things. So he was able to do great things. பெரிய கனவுகள் இருக்க வேண்டும். ஆனால் அந்த கனவுல ஆண்டவர் இருக்கிறாரா என்று நம்ம பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு அந்த பெரிய கனவை நம்ம கண்டோம் என்றால் ஆண்டவர் அந்த நம்மளோட கனவை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Amen. My dear young people in the church, do not be discouraged. வாலிப சகோதரர்கள் சகோதரிகளே, மனம் தளர விடாதீர்கள். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். உங்கள் சூழ்நிலையை கண்டு இப்போ நீங்கள் தயங்கி போய் இருக்காதீங்க. உங்கள் சூழ்நிலையிலே நீங்கள் எப்போதும் அதே மாதிரி இருக்க போகிறதில்ல. God is going to exalt you. இது யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த செய்தி என்று எனக்கு தெரியவில்லை. பட் God laid this burden in my heart. I was hesitant to talk about this, but I want to speak this to the church, my dear church. இந்த செய்தியை பேசுமா வேண்டாமான்னு ரொம்ப தயங்கி தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னனால எனக்கு அதை தவிர்க்கவே முடியல. அதனால தான் I'm just talking to you, young people in the church. Listen carefully. Your present situation is not your final destination. நீங்கள் இப்போது இருக்கிற நிலைமையிலே நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்லை. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? உன் வாலிப வயதில் அவரை நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நினைப்பது என்றால் நினைத்துவிட்டு நம்ம காரியத்திலே பிஸியாக ஆகிறதில்லை. அந்த பிஸியான நேரத்திலையும் ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ நேரம் செலவிடுகிறோம், ஆண்டவருக்காக நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், அப்போ தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. That's why we go back to the Bible which says, remember your Creator in the days of your youth before the days of trouble come. ஓகே, பிரச்சனையான காலங்கள் வருவதற்கு முன்பதாக நம்ம ஆண்டவரை நினைவு கூறுவோம் என்றால் பிரச்சனையின் காலங்கள், கஷ்டத்தின் காலங்கள் வரும்போது அந்த தேவன் நம்மளோடு இருப்பார். அந்த தேவன் நம்மளை காப்பார், வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம பார்த்தோம் பைபிள்லேருந்து டேவிட், a young boy, a shepherd boy who became king. Amen. David, he remembered his creator while he was young, and that is why he was exalted to be a king. தாவீது அவனோட வாலிப வயசில் ஆண்டவரை பற்றி கொண்டான், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். அதனால தான் ஆண்டவர் ஒரு ஆடு மேய்த்த அந்த சின்ன பையனை ஒரு ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, my dear youth of Rehoboth Prayer House, you guys are blessed. You are a blessing to Rehoboth Prayer House. நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரெஹோபோத் ஜெப வீட்டிற்காக. God wants to use you. God wants to exalt you. God wants to make you into a mighty nation. God wants to do great things through you. உங்கள் மத்தியில் உங்கள் மூலியமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் தான் ஆண்டவரிடம் போய் கேட்க வேண்டும், ஆண்டவரை எனக்காண்டி நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் தான் ஆண்டவர் உங்களிடம் பேசுவார். ஆண்டவர் உங்களிடம் தரிசனத்தை காட்டுவார். உங்களுக்கு ஏற்ற கனவுகளை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா.
we need to ask the Lord. We need to ask the Lord, what you have for me. போய் கேளுங்க ஆண்டவரிடம். ஆண்டவரே, எனக்காண்டி என்ன வைத்திருக்கிறீங்க என்று கேட்க வேண்டும். What is the vision for my life? தரிசனம், என் வாழ்க்கையை குறித்த தரிசனம் என்ன என்று நீங்கள் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். Hallelujah. Yes, Lord. You're going to do great things, Jesus, in the young people of our church, Lord. Use them mightily, God. Use them, Father. Yes, Lord. So we need to allow the King of Kings and the Lord of Lords into our life. Amen. அந்த ராஜாதி ராஜா தேவாதி தேவனை நம்ம மத்தியில் நம்ம வெல்கம் பண்ண வேண்டும். We need to welcome the King into our life. நம்ம இதயத்துக்குள்ள ஆண்டவரை நம்ம கூப்பிட வேண்டும். எதுக்குன்னா அவருக்கு தான் டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டும். We need to give the total importance to the King of Kings and the Lord of Lords, because he is your vision giver, because he will give you the desires of your heart. அந்த தரிசனத்தை கொடுப்பவரும் அவர்தான், அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவரும் அவர்தான். ஸோ ஆண்டவர் தான் அந்த தரிசனம் கொடுக்கிறவர், ஆண்டவர் தான் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாலிப வயதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தரிசனம் கொடுக்கிற தேவனை நாம் தரிசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் கொடுக்கிற தேவனை நம்ம தரிசிக்க வேண்டும். அவரை நம்ம தரிசிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு நல்ல வழி கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தாவீதோட கதையை நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யோசேப்போட கதை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஜோசப் ஃப்ரம் த பைபிள். இட்ஸ் அ அமேசிங் ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதை யோசேப்போட கதை. How God exalted Joseph. ஜோசப்பை எப்படி ஆண்டவர் அருமையாக உயர்த்தினார் என்ற ரகசியம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். டேவிட மாதிரி அவனும் ஒரு சின்ன பையனாக இருந்தான். அதுக்கப்புறம் நமக்கு கதை தெரியும். கனவு கண்டா, அந்த கனவெல்லாம் அவங்க அம்மா அப்பாட்ட சகோதரர்கள்ட்ட சொன்னான். அவங்க ரொம்ப சந்தோஷமாகி அவனை ரொம்ப வெல்கம் பண்ணாங்க. அப்படியா சொல்லுது பைபிள்? இல்லை. அவன் மேலே எல்லோரும் கொஞ்சம் கோபம் வந்துச்சு, கொஞ்சம் பொறாமை வந்துச்சு. குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க யோசேப்பை. ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு வைத்த தரிசனம் நிறைவேறியது. ஆமென். The vision that God had for Joseph was fulfilled. Hallelujah. அன்பான தேவ ஜனமே, நீங்களும் யோசேப்பை போல இப்போ அங்கே உட்காந்து கொண்டு இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். God is working a miracle in your life at this moment. ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். just receive the miracle right now. Amen. ஆண்டவர் ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த அதிசயத்தை இப்போதே நீங்கள் ஆண்டவர் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Yes, Lord, you're going to do a miracle in our people's life, Jesus. அந்த குழிக்குள்ளே இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் போல் நீங்கள் இப்போ காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் அந்த குழிக்குள்ளே இருக்கிற சிச்சுவேஷனில் தான் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். Hallelujah. எஸ், ஜோசஃபோட ஸ்டோரி நம்ம பார்க்குறோம். ஜெனசிஸ் சாப்டர் 37 நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் டில் ஜெனசிஸ் சாப்டர் 39 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். 37 to 39 யோசேப்போட கதையை நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். அந்த சாப்டர்ஸை வாசித்தோம் அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜோசஃபோட பிரதர்ஸ் அவனை வித்துடுறாங்க. அதுக்கப்புறம் போர்த்திபார் வீட்டில் அவன் ஒரு அடிமையாக இருக்கிறான். அடிமையாக இருந்தாலும் அவனை செய்த காரியமெல்லாம் வாய்த்தது நம்ம பார்க்குறோம். செய்த காரியமெல்லாம் வாய்த்ததுனால போர்த்திபார் அவனை ஒரு பெரிய
பொசிஷனை கொடுத்து வைக்கிறாரு. ஆனால் அந்த பொசிஷனை கொடுக்குறப்ப போர்த்திவரோட மனைவி சில ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணி அவனை எப்படியாவது கவுத்தணும்னு பார்க்குறா. ஆனாலும் ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனம், ஆண்டவர் அவனுக்காண்டி வைத்திருக்கிற எல்லா பிளான்ஸையும் சாத்தான் தகர்த்துக்கவே முடியலை. பிகாஸ் God was with Joseph and Joseph was with God. Hallelujah. Remember your Creator while you are young. Joseph remembered his Creator while he was young. யோசேப்பு அவனோட சிருஷ்டிகரை நினைத்து கொண்டே இருந்தான். அவனோட வாலிப வயசில் அவனோட கிரியேட்டரை நினைத்து கொண்டே இருந்தான். அந்த தரிசனம் கொடுத்த தெய்வனை அவன் தரிசித்து கொண்டே இருந்தான். அதனால்தான் அவன் குழிக்குள்ள இருந்தாலும் பரவாயில்லை, சிறைச்சாலையில் இருந்தாலும் பரவாயில்லை, சாத்தான் சதி செய்தாலும் பரவாயில்லை, அதையெல்லாம் தாண்டி ஆண்டவரோட கிருபை அவன் மேடு இருந்தது. ஏன் என்றால் யோசேப்பு ஆண்டவரோடு இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. He remembered his Creator. That's why we see the story of Joseph is a good example that just because we do what is right, it does not mean that immediately we will be praised for it. However, in the end, he was honored by God and justified in the sight of men for taking a stand to do right even when it was not easy nor pleasurable. Hallelujah. அவன் செய்த எல்லா கிரியைக்கும் பலன் ஆண்டவர் கொடுத்தார். அதான் யோசேப்பு குழியில் இருந்தாலும் கடைசியில் அவர் பெரிய பதவியில் ஆண்டவர் அவனை உட்கார வைத்தார். அவன் நிமித்தம் அவன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். This is how God will make a way where there seems to be no way. இப்போ கூட நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவரிடம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, நான் இருக்கிற சூழ்நிலைக்கும் என்னோட எதிர்பார்ப்புக்கும் என்னோட ஆசைக்கும் சம்மந்தமே இல்லையே என்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருந்தால் அந்த கேள்வி இருக்கிறது நல்லது தான். அந்த கேள்விக்கு பதில் ஆண்டவர் தான். ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி இருக்கும்போது ஆண்டவர் இந்த வாலிப வயசில் ஆண்டவரை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கும்போது அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டிய எல்லா காரியமும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றே ஆவார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு நிறையா சாட்சிகள் இருக்கிறது. பைபிள்லேயும் இருக்குது, நம்ம சபையிலையும் நிறைய பேர் அந்த சாட்சியாக இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எப்படி ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வைத்து கொண்டே இருக்கிறார் என்று நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம் கண்கள் காண ஆண்டவர் நிறைய வாலிபர்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நிறைய விசுவாசிகளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருக்கும்போது ஆண்டவர் தான் முதல் அப்படின்னு நம்ம வைக்கும்போது ஆண்டவரும் நம்மளை முதலாக வைப்பார். Hallelujah. Remember your Creator while you are young. இது ரொம்ப ஒரு சிம்பிள் மெசேஜ். இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷ்னல் ப்ரீச்சிங். ஆனால் என்னோட மனசில் இருக்கிறத அப்படியே உங்கள்கிட்ட பேசுகிறேன். அன்பான தேவ ஜனமே, இந்த சிம்பிளான வார்த்தைகளை ஆழமாக கேளுங்கள். This is especially for the young in the church. Remember your Creator while you are young. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, ஆனால் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம லைஃப்பில் இல்லைன்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். நம்ம ஃபெயில் ஆக வேண்டாம். ஆண்டவர் நம்ம ஃபெயில் ஆக விட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம கிரியைக்கு ஏற்ற பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. ஸோ டேவிட் கதையை பார்த்தோம். ஒரு ஷெப்பர்ட் பாய் பிகம் அ கிங் பிகாஸ் ஹி ரிமெம்பர்ட் ஹிஸ் கிரியேட்டர். ரெண்டாவது யாரை பார்த்தோம்? யோசேப்பை பார்த்தோம். He also remembered his Creator and he became the minister. From pit to palace, அப்படிதான் நம்ம சொல்கிறது உண்டு. From pit to palace.
a slave who became a prince, a minister. மூன்றாவது யாரை நம்ம பார்க்க போகிறோம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதாபாத்திரம் தான் தானியல். The third one is about Daniel. What Daniel and his friends did. Amen. ஸோ தானியல் கதையும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ தானியல் ஒரு ஜெப வீரன், ரொம்ப வைராக்கியமான ஒரு மனிதன் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே தானியலும் பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல, தானியலும் அவர் கூட இருந்த நண்பர்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இவர்களும் யங் பீப்புள். ஓகே, ஸோ இவங்களை யங் ஜெனரேஷன் அந்த டைமில். So who are these people? Shadrach, Meshach and Abednego. Daniel and his friends, Shadrach, Meshach and Abednego. So they were all there. They were captives and என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னு தெரியும். அக்கினி ஜுவாலையில் நடக்க வைத்தார். அதுக்கப்புறம் டேனியலை மட்டும் தூக்கி எங்கே போட்டாங்க? லயன்ஸ் டென்னில், சிங்க கபியில் போட்டாங்க. யாருக்கும் ஒன்றுமே ஆகலை. ஏன்? இவர்கள் ஆண்டவரோடு இருந்தார்கள். ஆண்டவர் இவர்களோடு இருந்தார். ஸோ when they were young, they remembered their creator. அந்த யங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப ஆண்டவரை அவர்கள் முதலாவது வைத்ததுனால அந்த அக்னி ஜுவாலையில் அவர்களை போடும்போது கூட அவர் மூடி கூட கருக விடாமல் ஆண்டவர் பாதுகாத்தார். நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அந்த அக்னி ஜுவாலையில் இருக்கிற சிச்சுவேஷன் போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்க வேண்டும். Amen. So remember your creator while you are young. If you remember your creator while you are young, in days of trouble, we will know what to do. பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வழிகளை காட்டுவார். Amen. Hallelujah. So the result of their decision to honor the Lord with everything gave wisdom. Amen. ஸோ ஆண்டவரை நம்ம ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், யாரெல்லாம் யங் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ யாரெல்லாம் யங் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அந்த டவுட்டை நான் இப்போ கிளியர் பண்ண ஆசைப்படுகிறேன். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். பிரசங்கி 12வது அதிகாரம் 3வது வசனம். ஓகே, பிரசங்கி 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால் அதில் பாதியில் வாசிப்போம். When the grinders cease because they are few and those looking through the windows grow dim. Okay, so when the grinders, அந்த கிரைண்டர்ஸ்ன்ற வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரைண்டர்ஸ் என்ற வேர்டை டிரான்ஸ்லேஷனில் பார்த்தோன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த கிரைண்டர்ஸ் வந்து நம்ம பல்லு தான். ஓகே, ஸோ பல்லு. ஸோ யாருக்கெல்லாம் நம்ம சபையில் பல்லு இருக்கோ எல்லாரும் யூத்து. ஓகே, ஸோ ஆல் தி யூத், remember your creator while you are young. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். அன்பான சபையை, நம்மளோட கிரியேட்டரை நம்ம நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஓகே, நம்மளை உண்டாக்கின தேவனை நாம் தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். Hallelujah. So let me read these few lines for you. It says, if you allow the king in your heart, he will give the desire and the ability to fulfill the desire. Amen. மறுபடியும் வாசிக்கிறேன். If you allow the king in your heart, he will give the desire and the ability to fulfill the desire. Amen. நம்ம ராஜாதி ராஜனை நம்ம ஏற்றுக்கொண்டால், நம்ம ராஜாதி ராஜனை நம்ம வாழ்க்கையில்
வரவழைத்தால் அந்த ஆசையும் கொடுப்பார், அந்த ஆசையை நிறைவேற்ற கிருபையும் நமக்கு கொடுப்பார். ஹalleluya. Amen. Is the vision giver the center of your life? தரிசனத்தை கொடுக்கிற தேவன் உங்களோட இருக்கிறாரா? Amen. தரிசனத்தை கொடுக்கிற தேவன் உங்களோட இருக்கிறாரா? ஸோ நமக்கு தான் தெரியும், அந்த தரிசனத்தை கொடுக்கிற தேவன் நம்மளோடு இல்லாவிட்டால் நமக்கு தரிசனமும் கிடைக்காது, அந்த தரிசனத்தை நிறைவேறும் செய்யாது. தரிசனத்தை கொடுக்கிற தேவனை நாம் தரிசிக்க வேண்டும். தரிசிக்கும் போது தான் அவர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்க அத்தனை திட்டங்களும் நிறைவேறும். ஹalleluya. கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த எளிமையான செய்தியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். பிரசங்கி 11:9 வசனம். You who are young, be happy while you are young, and let your heart give you joy in the days of your youth. Follow the ways of your heart and whatever your eyes see, but know that for all these things God will bring you into judgment. அருமையான வசனம். 12வது அதிகாரம் முதல் வசனம். Remember your Creator in the days of your youth, before the days of trouble come. பிரச்சனையின் காலம் வருவதற்கு முன்பே நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் வர வேண்டும். நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம், உள்ளத்தில் இருக்கிறார். ஆனால் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம் ஆண்டவரிடம்? Are we remembering the Creator, the promise giver, the vision giver, the dream giver, the desire giver? தரிசனத்தை கொடுக்கிற தேவன், நம்ம ஆசையை கொடுக்கிற தேவன், நம்ம கனவுகளை கொடுக்கிற தேவன். அவர் நம்ம தான் கேட்க வேண்டும். என்னை குறித்த தரிசனம் என்ன, என்னை குறித்த திட்டம் என்ன என்று நம்ம ஆண்டவரிடம் கேட்டு அதை தெரிந்து கொண்டு அதன்படியே நம்ம ஆண்டவர் சொல்கிறபடி நம்ம கீழ்ப்படிந்து வழி நடக்கும்போது ஆண்டவர் கட்டாயமாக தாவீதை உயர்த்தினது போல, யோசேப்பை உயர்த்தினது போல, தானியேலை உயர்த்தினது போல உங்களையும் என்னையும் கட்டாயமாக ஆண்டவர் உயர்த்த ஒரு வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இவ்வளோ நேரம் இந்த செய்தியை கேட்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாம். Father, we want to thank you once again, Lord, for this opportunity. Thank you, Lord, for Rehoboth Prayer House. Lord, I thank you for each and every young adult, young child in this church. Lord, I pray that your anointing will be upon them, Father. அவருக்கு மேலே ஒரு தனி அபிஷேகத்தை நீங்கள் ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே, எந்த பிரச்சனையும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. Lord, only your love can, Lord, heal them, Father. Only your love can protect them, Lord. Only you can, Lord Jesus, guide them and lead them, Father, in the way everlasting, Father, Lord. I pray that your hand of protection will be upon them, God. Lord, as they grow up, Father, Lord, I pray that they will grow more strong and strong in your love, Father, Lord. Help them to remember the Creator, Father. Help them not to forget that you are the Creator, Father, that only through you they can do everything, Father. Lord, I pray that they will not do anything against your will, Father. உங்களுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்தையும் உங்க செய்யக்கூடாது ஆண்டவரே. லார்ட், உங்களுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்கிற மாதிரி இருந்தாலும் அதை தடுத்து போடுங்க ஆண்டவரே. அவர்களை காப்பாற்றி ஒரு நேர் வழியில் நடத்துங்க ஆண்டவரே. லார்ட் ஜீசஸ், I pray for
Rehoboth Prayer House and the young children, oh Father. Lord, let not the devil touch them, oh Father. Lord, let not the devil in any way, oh Father, Lord, destroy their thinking, oh Father. Let their thought process be pure, oh Father, Lord Jesus. Cleanse them, oh Father. Cleanse all of us in the church, oh Father. Bless me, oh Father. Protect me, cover me under your shadow, oh Father. Bless this message, oh Father. Let this message be a blessing, oh Father, to those who hear it, oh Father. Thank you, Lord. Bless us. In Jesus' name we pray. Amen. Amen.